அன்புமிகு பாசமிகு கன்னியர் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது ஈரோடு மாவட்ட கன்னியர் சங்கத்தின் 43வது ஆண்டு விழாவை குடும்ப விழாவாக கொண்டாடுகிறோம். அதற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள நமது தலைமைச் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களையும் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள், மற்ற மாவட்ட நிர்வாகிகள், மற்ற பாண்டிச்சேரி மாநில நிர்வாகிகள் அனைவரையும் நமது ஈரோடு மாவட்ட கன்னியர் சங்கத்தின் கொடைவள்ளல்களும் புரவலர்களாகிய திரு மாணிக்கம் ஐயா அவர்களையும், பிவிஎல் ரவி அவர்களையும், கலைச்செல்வன் ஐயா அவர்களையும், எஸ் கணேசன் அவர்களையும், திருச்செங்கோடு முன்னாள் தலைவர் எஸ்என் மதியழகன் மாமா அவர்களையும், திருச்செங்கோடு இந்நாள் தலைவர் எல் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களையும் ஈரோடு மாவட்ட கன்னியர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நான் கடந்த 1995ஆம் ஆண்டு இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்று அதன் பிறகு 2014, 2016 காலகட்டங்களில் மாவட்ட இணைச் செயலாளராகவும் 2017, 2019 தேதிகளில் துணைத் தலைவராகவும் தற்சமயம் உங்கள் முன் மாவட்ட தலைவராகவும் முன்னிற்கின்றேன். இந்த காலகட்டத்தில் 30 வருடங்கள் நம் முன்னோர் சங்கங்களை வளர்த்து வந்த பெரியவர்களுடன் பயணித்து வந்து இந்த இடத்திலே உங்களுடன் நிற்கின்றேன். இதில் நாம் இதுவரைக்கும் நம்ம சொந்த பந்தங்கள் யார் என்னென்னு தெரியாமல் ஒரு விசேஷத்தை பார்த்தா என்ன பார்த்துட்டா நம்ம அப்ரோச் பண்ணுற போது தலைமையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் போகிறோம். முக்கியமானவங்களை மட்டும்தான் பார்க்குறோம், மற்றவங்களுக்கு தெரியறது இல்லை. மற்றவங்க தெரிஞ்சாலும் யாரும் சொல்கிறதும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் பதவி ஏற்கும்போது நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கூட்டத்தில் ஒரு முடிவு பண்ணணும். அதாவது பரவலாக இருக்கக்கூடிய நம்ம ஜனங்களை நம்ம சமூக மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட வாரியாக இல்லாமல் தாலுக்கா வாரிய பொறுப்புகளை நியமித்தோம். தாலுக்கா பொறுப்பாளர்களுடன் அவர்களுடன் பணியாற்ற இளைஞர் அணிகளையும் கொண்டு வந்தோம். இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய செம்மையாக நம்மளுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாவட்ட இதில் இளைஞர் அணி தாலுக்கா பொறுப்பாளர்கள் இணைஞ்சிருந்தாலும் நாம் போய் நம்ம ஆளுகளை போய் பார்க்க போனோம் அப்படின்னா உள்ளே இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது? வீட்டில் இருக்கிற பெண்கள் மூலிமா தான் வெளியே கொண்டு வரணும். பெண்கள் வெளியே கொண்டு வந்தோம்னா தனபோல் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணணும், மகளிர் அணி ஒன்று ஆரம்பித்தோம். இங்கே மகளிர் அணி அவங்களும் நல்லா சிறப்பாக செயல்பட்டு நம்மளுடைய கன்னியர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகளிர் அணியில் ஈரோடு மாவட்டத்தில் நம்மளுக்கு நல்ல செயல்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க. நிறைய வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மாவட்ட இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வசூல் போன இடத்துலேயே பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துலையும் சரி, நம்ம மக்கள் நல்ல இன்முகத்தோடு நம்மளை எல்லாம் வரவேற்று நம்மளுடைய சமூக வளர்ச்சிக்கு சில ஆலோசனைகள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இதுவரைக்கும் குறையெல்லாம் வேண்டாம், நம்ம இனிமேல் எல்லாம் நல்லா செயல்படுவோம் அப்படிங்கிற முறையில் நம்மளுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் பொறுப்பேற்றுட்டு 3 மாதம் கடுமையான உழைப்பு எல்லாருமே, யாரும் சலத்துவங்க இல்லை, எல்லோரும் அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஈரோடு மாவட்ட கன்னியர் சங்கத்துக்கு சங்கத்தினுடைய சிங்கம் கருப்பு தங்கமே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல செயல்பாடு அவரோட முதுமையிலும் இளமையாக இருக்கக்கூடிய நமது கௌரவ தலைவர் அவரும் அப்படி தான். சாயங்காலம் என்னென்ன ஒர்க் பண்ணிங்க என்ன எதுன்னு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே நிறைய கைட் பண்ணி நம்மளை நல்லா வழிநடத்தினாங்க. இந்த இதில் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம மேலே கொண்டு வந்துருக்குறோம். இதில் இளைஞர்களுடைய பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய சங்க செயல்பாடு டிஜிட்டல் முறையில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம கார்த்திகேயன் அவர்கள் தான். எல்லோரும் நம்ம குழுவாக போய் எல்லாத்தையும் சந்தித்தோம், குழுவில் தான் எல்லாத்தையும் பார்த்தோம். பவானி தாலுக்கா பொறுப்பாளர் சம்பத் கிருஷ்ணன் அவர் ஒருவரே 130 உறுப்பினர்களை சேர்த்திருக்கார். ஒன் மேன் ஆர்மி. அவர் ஒருத்தரே 130 பேர்த்து ஃபாலோ பண்ணி சங்க உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு நல்லா அவங்க செயல்பட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம ஈரோடு மாவட்ட கன்னியர் சங்கம் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் தலைமைச் சங்கத்தில் வந்திருக்கவங்க இன்னும் உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு நல்ல மேன்மை இது பண்ணணும். அத்துடன் நாங்கள் இந்த பொறுப்பில் எதிர்கால திட்டங்கள் நம்ம எங்கள் பீரியடில் நம்ம பீரியடில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அதில் வள்ளலார் அரங்கம் என்ற பெயரில் நாம் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் அணி
கொண்டாட மகளிர் தினம் கொண்டாட வேணும். அதில் உறுதி வச்சிருக்கிறோம். நிர்வாகிகளுடைய தனித்திறன் மேம்பாட்டு திறன் ஆகியவற்றுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். அத்துடன் அரசு பள்ளியில் பயிலும் நம் குல மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி ஊக்கத்தொகை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது இப்போதைக்கு நாங்கள் ஒரு 4 திட்டங்களை முன்வைத்து எங்கள் பணியை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஈரோடு மாவட்ட கன்னியர் சங்கம் சரி, பெரியவங்களும் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, உங்கள் ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.